திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அவருடைய வேட்புமனுவில் பிரமாண பத்திரம் தொடர்பாக புகார் அளிக்க வந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆட்சேபம் தெரிவிக்க வந்தவர்கள் மீது அவருடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதால் அந்த இடம் பரபரப்பாக காணப்படுகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தம் இணைந்திருக்கிறார். நித்யானந்தம், வணக்கம். என்ன புகார் அளிக்க வந்தாங்க? எதனால இந்த தாக்குதல் நடவடிக்கையை இந்த தரப்புல இருந்து மேற்கொண்டாங்க? தற்பொழுது சூழல் எப்படி இருக்கு? கண்டிப்பாக கௌதமி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில கடந்த 2021 நடைபெற்ற தேர்தலின் போது பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி காட்பாடி பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையம் மற்றும் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. இந்த நிலையில அதிமுக கே.சி. வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோர்ட் ஏறும் நிலைமை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில முன்னாள் அதிமுக அமைச்சர் கே.சி. வீரமணி தரப்புல சென்னை உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டது. எனவே அந்த வழக்கை நடத்தக்கூடாது என சென்னை உயர் நீதிமன்றமும் தடை விதித்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில தற்போது, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதே தொகுதியில ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில போட்டியிட முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தாரு. இந்த நிலையில நேற்று கே.சி. வீரமணி பிரமாண பத்திரம் மீண்டும் பொய்யானது என கூறி காட்பாடி பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரும் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆட்சேபனை தெரிவிக்க வந்திருந்தாங்க. இதனை அறிஞ்ச அதிமுக இருவரும் பார்த்தோம்னா சராமாரியாக அதிமுக தாக்கியிருக்கிறாங்க. மேலும் இந்த நிலையில பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இருவரையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வச்சாங்க. இதன் காரணமாக அந்த பகுதியில் மிகவும் பரபரப்பு காணப்பட்டது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.